ஒரு பேனர் ஒன்று போட்டு சொல்லி என்ன அப்படி வந்து சொல்றீங்க? உங்களுக்கு பிரகாஷ் சொல்லுவா பின்னால் ஸ்பீக்கரை வேலை செய்வாங்க. தந்தை மகன் தூயாமையின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் உடைய பங்கு தந்தை சார்பாகவும் மற்றும் அருள் தந்தை அனைவருடைய சார்பாகவும் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, இன்று பெருவிழாவை சிறப்பிக்க நம்முடைய பாசமிகு அருட்தந்தை மார்டின் குமார் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய செயலர் தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை சார்பாகவும் ஒவ்வொருடைய சார்பாகவும் இந்த திருப்பலியாற்ற நம் அனைவரும் கரம் தட்டி அவரை வரவேற்போம். இந்த திருப்பலியில் இன்று தன்னுடைய 26வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அலெக்சாண்டர் மற்றும் நிர்மலா அவருடைய குடும்பத்திற்கு இறைவனாமே நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை விடுத்து அவர்கள் வாழ்வை நலமாக்க வேண்டிய ஆற்றலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுவதற்காக திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் இன்று நன்றி வழியாக புகெடுத்த அனைத்து விடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காகவும் அதேவேளை நம்முடைய குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் இறைவனத்திய இலைப்பாற்றி கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதேவேளையில் நம் பங்கில் வாழ்கின்ற அனைத்து மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இறைவன் உங்களோடு உடனிருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய அன்பின் அழைப்புக்கு ஏற்று பதில் அன்பு செலுத்த வந்திருக்கின்றீர்கள். ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது ஜுவாலையாக அவருடைய அன்பு பற்றி எரிவதை காண்கின்றோம். இவ்வாறு என் மனுக்குலத்தின் மீதும் ஒவ்வொருவரின் மீதும் என்னுடைய இருதயம் அன்பால் பற்றி எரிகிறது என்று ஒரு அதிசயமாக மார்கரெட் மரியாள் தெரிவித்தார். அது மட்டுமில்லை, இந்த அன்பினால் அந்த ஜுவாலையிலிருந்து சிலுவை அடையாளத்தை பார்க்கின்றோம். என்னுடைய மேலான அன்பை நான் அவர்களுக்கு காட்டினேன், என்னுடைய உயிரையே அவர்களுக்கு அர்ப்பணித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் எனக்கு பதில் அன்பு செலுத்துவர்கள் யாரும் இல்லை, என்னை துரோகிப்பதுதான் அதிகம் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் வருத்தப்பட்டார். ஆகவே நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம் ஆண்டுடைய அன்பில் பங்கேற்கவும் அவருடைய அன்பிற்கு பதில் அன்பு செலுத்தவும் நம்மை பாவமின்றி வாழ்வதற்கு வேண்டிய அருள் வரங்களை கேட்கவும் ஆண்டவருடைய சந்நிதியில் நிற்கின்றோம். இந்த திருபலியானது ஆண்டவரின் ஒரு நாளில் அவருடைய மேன்மையான அன்பை தியாகத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. ஆகவே இந்த அன்பின் கடவுளுடைய ஆசிரோடு திருபலியில் நாம் பங்கேற்க செய்த பாவங்களுக்காக மனசாபப்பட்டு ஆண்டவரின் மன்னிப்பை வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிரப்பி வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வு கிடைத்து செல்வாராக. ஆமென். Grace
இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தை நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பும் மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளின்று கூட்டி சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரேலின் மலை உச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாற செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திருவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன், நலிந்தவற்றை திடைப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவர் வழங்கும் வாழ்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசுப்புல் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கடியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உன் அருள்நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுள்ள தூயாவின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நம் இறைப்பற்றியின்றி வலுவற்றி இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டி உள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. நாம் கடவுளுக்கு பகர்களாய் இருந்தோம். அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடமும் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்துவிடுவது என்ன? பிற இனத்தாரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரின்பை பொழிகின்றார். இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவன் நோக்கி மன்றாடுவேன் என்று திருப்பாடல் 42 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் திருஇருதய ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் திருஇருதயத்திற்குள்ளாய் வைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிறார். ஆகவேதான் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா அது ஒரு நன்றி அடையாளம், உறவுகளின் சங்கம். ஆகவே இந்த வேளையில் அப்படியே பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு நீங்கள் சொல்லுங்க ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லி முதல்ல கரங்களை தட்டி வாழ்த்துக்களை திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லுங்க. ஹாப்பி ஃபீஸ்ட். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய திருஇருதய பெருவிழாவை குறித்து நாம் திரு இருதயத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இருதயம் ஒவ்வொரு நாளும் நினைவுறுத்திக் கொண்டே இருக்கிறது. நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 26 நம்ம எப்படியாவது வாசிக்கணும். சரிங்களா? என்ன, என் பெயரால் தந்தை அனுப்பி போகிற தூயாவியார் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். 2 வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். அதாவது அனைத்தையும் கற்றுத்தருவார், அதுக்கப்புறம் நினைவூட்டுதல். இதனுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இப்ப சின்ன வயசுல 2 வயசு 3 வயதாக நம்ம இருக்கின்றப்ப நம்ம அம்மா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அம்மாவோ அப்பாவோ கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன, எப்படி பேஸ்ட் எடுத்து பிரஷ் எடுத்து பல்லு விளக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அடுத்த நாள் பிள்ளை என்ன பண்ணோம், நம்ம சின்ன வயசுல
சொல்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அம்மா எனக்கு காஃபி கொடுமா, அம்மா எனக்கு வந்து இட்லி கொடுமா, எனக்கு வந்து தோசை கொடுமா அப்படின்னு சொல்லி பல்லு விளக்காம நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட போவோம். இப்போ முதல் நாள் வந்து கற்றுக் கொடுத்தல் நடந்துருச்சு, முதல் நாள் கற்றுக் கொடுத்தலும் நடந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மறந்துட்டோம். மறந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், நம்மளை அறியாமலேயே போய் சாப்பிட போய் உட்காரோம். இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, டேய் தம்பி பல்லு விளக்குனியா, டேய் தம்பி பல்லு விளக்குனியா, மூஞ்ச கழுவுனியா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட கேட்பாங்க. நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? சத்தமே இல்லப்பா, கேட்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்கணும். இன்னைக்கு வந்து நல்ல பெற்றோரா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளை நல்ல காரியங்கள்ல நல்ல பழக்க வழக்கம் வந்து வளர்க்கின்ற பொழுது நீங்க வந்து இதெல்லாம் வந்து கேட்க வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப முதல் நாள் கற்பித்தல் நடைபெறுகிறது. இரண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா நினைவூட்டல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதே போலதான் வருடம் நம்முடைய பாதுகாவலுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். இந்த திருவிழாவில் கடவுளுடைய அன்பை குறித்து பலமுறை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு வாழ்க்கை அனுபவங்கள்ல நம்ம வந்து சிந்தித்துக் கொண்டே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், மனித புத்தி கேட்கிறோம், கேட்டுட்டு வெளியில போன உடனே நம்ம குழப்பம் பார்த்து போயிட்டே இருக்கிறோம். இங்க வந்து கேட்ட காரியங்கள் அப்படி வந்து மனதில் இருத்துவதில்லை, மறந்து போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு முறையும் நற்கருணை கொண்டாட்டத்தில் வருகின்ற பொழுது இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா இங்க நினைவு கற்பித்தல் நடக்கிறது. அதே போல நினைவூட்டல் நம்முடைய வாழ்வு வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இந்த திருப்பலியான நற்கருணை கொண்டாட்டமானது வந்து நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது, கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய நாள்ல இயேசுவுடைய திருஹிருதய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாடம் என்ன அப்படின்னா பகைவரிடம் அன்பாய் இருத்தல். பிரைஸ் தி லார்ட். சத்தமே கேட்கலப்பா. பிரைஸ் தி லார்ட். 1000 பேருக்கு மேல உட்கார்ந்துருக்கிறோம், கரங்களை மேலே நிறுத்தி பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய பேர் கை தூக்கவே இல்லை, நான் விட மாட்டேன். பாருங்க 8 மணிக்கு அடுத்த புதுசை நீங்க எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அதெல்லாம் டக்கு டக்கு நேரம் முடிச்சுட்டு அடுத்த காரியம் போவோம். எல்லாரும் கரங்களை வெளியுறுத்தி பிரைஸ் தி லார்ட். வல்லமையோடு பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரியமானவர்களே, பகைவரிடம் அன்பாய் இருத்தல். இன்னைக்கு வந்து நம்ம எளிதா பேசிடுறோம், வந்து நான் உங்கள்கிட்ட அன்பை குறித்து பேசிடுறேன். ஆனா நான் என்னால வாழ முடிகிறதா? என்னை காயப்படுத்திய நபர்களை, என்னை வந்து அவமானம் செய்த நபர்களை, என்னை வந்து அப்படியே ஒரு மாதிரி கீழே மேல ஏற இறங்க பார்த்த அந்த நபர்களை வந்து என்னால் முழுமையாக அன்பு செய்ய முடிகிறதா? ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்போ உங்க வீட்டுல இன்னும் வேலைக்காரங்க வச்சிருக்கிறீங்க, சரிங்களா? இப்போ அவருக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் அல்லது 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. நீங்க உங்க வீட்டுல அந்த டிவியில உள்ள கபோர்டுல அந்த செல்ஃப்ல நீங்க வந்து வச்சிருக்கிறீங்க. இப்ப அந்த வீட்டு வேலைக்காரர் என்ன பண்றாரு, நீங்க இப்ப வேலைக்கு போயிட்டீங்க. இப்போ உங்க வீட்டுல ஒரு சின்ன பையன் மட்டும் இருக்காரு, 2 வயது 3 வயது மதிக்கத்தக்க குழந்தை இருக்கிறது. இப்ப அந்த பையன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அந்த வீட்டு வேலைக்காரர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு 1 லட்சம் பணம் தேவைப்படுது, அது உங்களுடைய அனுமதி இல்லாம அந்த பணத்தை திருடிக்கிட்டு போயிடுறான். சாயந்தரம் வரவே இல்லை. இப்ப நீங்க வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வர்றீங்க, வீட்டை பாக்குறீங்க, அந்த பணத்தை வந்து காணாம போயிடுச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உள்ளவரை அடிப்பீங்க. அடிப்பீங்களா மாட்டீங்களாப்பா? என்ன 1 லட்சம் ரூபாய் பணம்ப்பா, 1 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து போயிட்டாங்க, கவர்மெண்ட் உட்கார்ந்து இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்க? அவ்வளவு நல்லவங்களை பேசாம இறுதியான இறக்கி தூக்கி உட்கார வச்ச வேண்டியதான். ஏன்னா அந்த அவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்க. இப்ப என்ன பண்ணுவோம், திட்டுவோம், அடிப்போம், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பண்ணுவோமா மாட்டோமா? பண்ணுவோமா மாட்டோமாப்பா? கண்டிப்பா பண்ணுவோம். சாமியார் நானே பண்ணுவேன். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதோட மேல நீங்க பண்ணுவீங்க, சரிங்களா? இப்ப பாருங்க, இதே உங்க ஒரு வேலைக்காரன் வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்காரன் என்ன பண்றாரு அப்படின்னா நம்முடைய அனுமதி இல்லாமல் பணத்தை எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்றோம். இதே வேளையில உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை, ஒரு 20 வயது இருக்கக்கூடிய மகன் என்ன பண்ணிடுறா, உங்களுடைய அனுமதி இல்லாம 1 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து எடுத்துடுறான், செலவு பண்ணிடுறான். உங்களுக்கு தெரிய வருது, நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய் தம்பி, நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு செய்யலாம், ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு ஒரு அவப்பேர் கொண்டு வர்ற, கெட்ட பேர் கொண்டு வர்ற, அதெல்லாம் நல்ல பழக்கமானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்ப அந்த பையனுக்கு நீங்க வந்து அப்படி கொஞ்சம் நெறிப்படுத்துதலை, அவங்க ஒரு மன்னிக்கக்கூடிய தன்மையை நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க. இப்ப பாருங்க நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது பாருங்க. 2 பேருமே ஒரே செயல் தான் செய்யறாங்க. வீட்டு வேலைக்காரரும் ஒரே செயல் தான் செய்யறாரு, நம்முடைய பிள்ளையும் வந்து ஒரே செயல் தான் செய்யறாங்க. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை, நம்முடைய பார்வைகள்
நம்முடைய அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு. Praise the Lord. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு. அவ்வாறு நம்முடைய அன்பு, மனிதனுடைய அன்பு ஆள் பார்த்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மனிதனுடைய அன்பு ஆள் பார்த்து செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, டேய், நான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய செய்கின்றேன். நீ என்னிடமிருந்து 100% அன்பை பெற்றிருக்கிற, 100% இரக்கத்தை பெற்றிருக்கிற, 100% மன்னிப்பை பெற்றிருக்கிற, நீ எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட பாரபட்சம் காமிக்கிற? நீ என்னிடமிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முழுமையாக அன்பை இரக்கத்தை பெற்றுக் கொண்டாயோ, அதே போல என்ன செய்யணும் அப்படின்னா, சக மனிதனிடத்துல உன்னை காயப்படுத்திய, உன்னுடைய பொருளை நயவஞ்சமாக எடுத்துக்கொண்ட, திருடிய அல்லது ஏளனம் செய்த அந்த நபர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முழுமையாக அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த திருவிழாவில் ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகின்றார். Praise the Lord. நமக்கு அன்புனா என்னன்னு தெரியுமா தெரியாதா? அன்புனா என்ன தெரியுமா தெரியாதா? எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. குடும்ப வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு சில சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல்கள், கருத்து வேறுபாடுகள் வருது. உடனே அப்படி குடும்பத்தை விட்டுட்டு போயிடுறீங்களா? இல்லையே, சேர்ந்து வாழ்றீங்க, ஒரு குடும்பமாக இணைந்து வாழ்றீங்க. இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இந்த இந்த மைதானத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. குடும்பமாக நான் தொடக்கத்துல பாக்குறேன், அப்படியே குடும்பமா மக்கள் வர்றாங்க. அப்படி சேர் குடைச்சிக்கிட்டு, கணவன் மனைவிக்கு தொடச்சு சேர் குடைச்சு விடுறாங்க, மனைவி கணவனுக்கு சேர் குடைச்சு விடுறாங்க, பிள்ளைகளை தொடச்சு விடுறாங்க. இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. இப்போ உங்களுக்குள்ள சண்டை வராம இருந்துச்சா, உங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்துச்சா, ஆனா என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்கிறீர்கள். இப்ப குடும்பத்துக்குள்ள ஓகே ஃபாதர், அது எப்படி குடும்பத்தை கடந்து எப்படி அன்பு செய்யறது? குடும்பத்தை கடந்து அன்பு செய்யணும். அதான் நீங்க ஆண்டவர் நினைவூட்டுகின்றார், என்னுடைய அன்பு யூனிவர்சல் லவ், எல்லாருக்குமான அன்பு. சரிங்களா? எல்லாருக்குமான அன்பை நான் வாரி வழங்கி கொடுக்கிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தை, மன்னிப்பை எல்லாருக்கும் தாராளமாக வழங்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இன்னொரு சின்ன உதாரணம், நம்ம எல்லாருமே ஒரு ஸ்கூட்டர் 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம். இப்ப அந்த வண்டியை டிசைன் பண்ண மெக்கானிக், இன்ஜினியர் இருக்காரு இல்லையா, அது மணிக்கு என்ன பண்றாரு அப்படின்னா 120 கிலோமீட்டர் வேகத்துல இயங்கும், ஓடும். அப்படி என்ன பண்றாரு, அதாவது Praise the Lord. கரங்களை மேலே நிறுத்தி Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, இன்னொரு உதாரணம். இப்போ ஒரு ஸ்கூட்டர் அது ஒரு மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கணும் என்பது அவருடைய ஒரு முடிவு. அதை டிசைன் பண்ணி இருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்றோம், சாலையில போறப்ப 20ல போறோம், 30ல போறோம், 80ல போறோம், 100ல போறோம். இப்போ 60ல அதிகபட்சம் 80ல போறப்ப நமக்கு பாதுகாப்பு, அதிகபட்சம் வேகமா போறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிறது. அப்புறம் என்ன பண்றோம், பத்திரமாக நம்ம தேவைக்கு ஏற்றவாறு வேகத்தை கூட்டுகிறோம் அல்லது குறைக்கிறோம். இது வண்டியில சாலையில போகிறதுக்கு சரி, ஓகே. ஆனா இந்த இன்ஜின், இந்த மூளை இருக்கு இல்லையா, இந்த இன்ஜினையும், இந்த இதயம் இருக்கிறது இல்லையா, இந்த இன்ஜினையும் கடவுள் என்ன பண்ணி இருக்கிறார் அப்படின்னா, 100% எல்லாரையும் அன்பு செய்வதற்கு உருவாக்கி இருக்கிறார். இந்த கடவுள் திருவிழா ஆண்டவர் இருக்கிறார் இல்லையா, இந்த ஆண்டவர் எல்லாரையும் 100% முழுமையா அன்பு செய்யக்கூடிய அளவிற்கு இந்த இதயத்தையும் இந்த மூளையை டிசைன் பண்ணி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, சாலையில வண்டியில போறப்ப எப்படி 60ல போனா பிரச்சனை, பாதுகாப்பு, 20ல போனா பாதுகாப்பு, 40ல போனா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி எப்படி போறோமோ, அதே போல மனிதர்களிடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி, பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி,
நம்முடைய அன்பை நாம் வந்து வெளிப்படுத்துறோம். அந்த அவருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100% அன்பு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். பக்கத்துல உள்ளவர் இந்த மாதிரி காமன்ல எனக்கு பப்ளிக்ல என்ன பண்றாரு அப்படின்னா என்னை வந்து கேள்வி கேட்டுட்டார். இவர் எப்படி என்னை கேள்வி கேட்க முடியும், இவர் எப்படி நான் அவமானப்படுத்த முடியும், என்ன பண்றேன் அப்படின்னா அவருக்கு நான் வந்து 60% அன்பை கொடுக்குறேன். பக்கத்தில் உள்ள அண்ணன் என்னை வந்து கெட்டவாறு சொல்லி பேசிட்டாரு. பேசுவீங்களா? பேச மாட்டாரு, சரிங்களா? அந்த என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப வந்து கெட்டவாறு சொல்லி பேசிட்டாரு, இப்ப நான் என்ன பண்றேன், என்னை ரொம்ப மனநோக்கும்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நான் 20% அன்பை வந்து வெளிப்படுத்துகின்றேன். பிரியமானவர்களே, கடவுளுடைய இதயம் எல்லார் மேலும் 100% முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அளவிற்கு இது இருக்கிறது. அதே ஆண்டவர் நம்முடைய இதயத்தை எல்லாருக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா 100% வந்து முழுமையாக அன்பு செய்யக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா பல நேரங்கள்ல வந்து பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி, பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி, ஓ அவனா, ஓ இவனா, ஓ அவங்களா, அந்த வீட்டுக்காரங்களா, இந்த வீட்டுக்காரங்களா, இவங்களுக்கு நான் இவ்வளவுதான் அன்பு செய்ய முடியும், சும்மா ஒப்புக்கு தான் பேச முடியும், ஒரு ஃபார்மாலிட்டி நல்லா இருக்கிறீங்க அவ்வளவுதான் கேட்க முடியும். உள்ளார்ந்த விதத்துல, ஆத்மார்த்தமான விதத்துல என்னால முழுமையா பேச முடியாது. என் நாத்தனா இருக்கட்டும், என் ஓப்படியா இருக்கட்டும், என் குழந்தனா இருக்கட்டும், எனது மாமனா இருக்கட்டும், மாமியா இருக்கட்டும், முழுமையான என்னால அன்பு செய்ய முடியாது. ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ஃபாதர். என்ன பண்றோம் அப்படின்னா அது குறைத்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இருக்காத, எல்லார் மீதும் முழுமையாக உன்னுடைய அன்பை வெளிப்படுத்து. அதுதான் பகைவரிடம் அன்பாய் இருத்தல். இன்றைக்கு இந்த ஆண்டவர் இதைதான் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். நாம என்ன பண்றோம், உள்ளத்துக்குள்ள அப்படியே வஞ்சகம், அப்படியே வன்மத்தை நாம வந்து அப்படியே கக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 17 எப்படியாக சொல்கிறார், தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், எல்லா மனிதரும் நலமனை கருதுவை பற்றியே எண்ணுங்கள், இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, பள்ளிக்கு பள்ளி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். அப்ப தீமைக்கு பதில் தீமை செய்யாம ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இயலுமானால்